ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மரபு தொடர்கள் பொருளறிதலில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு, தேடிச் செல்லாமல், பார்த்து கொள்ளாதிருத்தல், வழி அனுப்புதல், ஆராய்ந்து பாராமல். ஆன்சர் ஆராய்ந்து பாராமல். கண்ணை மூடிட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவோம்ல, கண்ணை மூடிட்டு என்னன்னே தெரியாமல் இது பண்ணாதீங்க, ஆராய்ந்து பாராமல். இதோட பொருள் இது. நேரடி பொருள்னா பார்த்து கொள்ளாதிருத்தல், அது சரி. ஆனால் மரபு தொடரோட உட்பொருள் என்ன? உட்பொருள் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோமா. நேரடி பொருள் இல்லாமல் உட்பொருள் தான் அதோட மீனிங்னு பார்த்தோம். அப்போ கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல். அடுத்து கம்பி நீட்டுதல் எனும் உவமை கூறும் பொருள். கம்பி நீட்டுதல்னால் விரைந்து வெளியேறுதல் அல்லது சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல், இதுதான் சரி. அடுத்த கொஸ்டின், கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இயலாத செயல். அடுத்து ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒன்று இருக்கா? இல்லை, இல்லாத ஒன்று. அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தல். அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அடுத்த கொஸ்டின், கொடிகட்டி பறத்தல். ஓமையோட பொருள் என்ன வரும்? புகழ் பெற்று விளங்குதல். ஆற போடுதல். இந்த மரபு தொடரோட பொருள் என்ன வரும்? தாமதித்தல் அல்லது தள்ளி வைத்தல்னு வரும். ஆன்சர் தாமதித்தல். பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக. ஆப்ஷன் அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல், தள்ளி வைத்தல், மணக்கோட்டை. இதில் பொருந்தாதது தள்ளி வைத்தல். காரணம் என்னன்னா, ஆறப்போடுதல், மணக்கோட்டை, அள்ளி இறைத்தல் இதெல்லாம் மரபு தொடர். தள்ளி வைத்தல்ங்கிறது மரபு தொடரோட பொருள். ஓகேவா? ஆறப்போடுதல்னால தள்ளி வைத்தல் மீனிங். தள்ளி வைத்தல்னு ஒரு மரபு தொடர் இருக்கா? இல்லை, அது மரபு தொடரோட பொருள். அதனால இதுதான் பொருந்தாதது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா கைக்குழந்தையின் செயல்பாடுகள் அல்லது யார் எதை சொன்னாலும் கேட்பது, இளமை பருவத்தின் நினைவுகள், குழந்தை பருவத்தின் உணவு பழக்கங்கள். ஆன்சர் யார் எதை சொன்னாலும் கேட்பது. ஏன்னா சொந்த புத்தி இருக்காது, அப்போ யார் எதை சொன்னாலும் கேட்டுருவாங்க. காணல் நீர். காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இதே ஆகாய தாமரைன்னா அது இல்லாத ஒன்று. இது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. அடுத்து அவசர குடுக்கைனா எதை பற்றி நினைக்காம எடுத்தோடனே செய்கிறது, அதுதான் எண்ணி செயல்படாமை. அடுத்த கொஸ்டின், முதலை கண்ணீர். இதோட பொருள் முதலையின் கண்ணீர் இல்லாத ஒன்று, பொய்யழுகை, அவல நிலை. ஓகே, உட்பொருள் தானே பார்க்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? பொய்யழுகை. இன்னொன்று சொல்லுவாங்க நீலிக்கண்ணீர் அப்படின்ட்டு, அதோட மீனிங்கும் இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பிழையான இணையை கண்டறி. எது சரியாக பொருந்தாமல் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, பிழையான இணை. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? இயலாத செயல்னு வரும். அப்போது மீதியெல்லாம் செக் பண்ணுங்கள். ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பு, சரி. காணல் நீர் இல்லாத ஒன்று, சரி. கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், சரி. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பிழையான இணை. அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை. இது ஆல்ரெடி பார்த்தோம், இருந்தாலும் ஆப்ஷனில் பாருங்கள். எதையும் கேட்காதவர் எடுத்து வளர்ப்பவரின் பிள்ளை, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், எடுத்து வளர்ப்பவரின் சொல்லை கேட்பவர். சரியான இது யார் எதை சொன்னாலும், இவங்க தான் சொல்லணும்னு இல்லை, யார் எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க தான் எடுப்பார் கைப்பிள்ளை. அடுத்து தீயொழுக்கம் காணல் நீர். காணல் நீர்னா தெரியும், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இது புத்தக பயிற்சி வினாக்கள். மரபு தொடர்களை ஒரு தொடரில் அமைச்சு எழுதணும். என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளம் போடுதல் கொடுத்துருக்காங்க. தாளம் போடுதல் எப்படி எழுதலாம்? கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே தாளம் போடுகின்றான். இதில் தாளம் போடுகின்றானோட பொருள் என்ன வரும்? துன்பப்படுதல். அடுத்து முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகிவிட்டது. கயிறு திரிப்பதுனா இல்லாததை சொல்கிறது. அடுத்து
பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டி பறந்தார் அப்படின்னா புகழோடு விளங்குதல். தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான். முதலை கண்ணீர் வடித்தல்னா பொய்யாக அழுதல். செய்தி தெரியுமா, வேலனுக்கு ஆணை வந்துவிட்டது அப்படின்னா வேலை கிடைத்து விட்டது. ஓகே, அடுத்தது ஒரு கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்து அதில் மரபு தொடர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அவன் குடும்பம் டேஸ் ஊருக்கு தொண்டாற்றி வருகிறது. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வரும்? அவன் குடும்பம் வாழையடி வாழையாக ஊருக்கு தொண்டாற்றி வருகிறது. அடுத்து, அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கியதனால் கந்தனுக்கு வேலை நேரத்தில் தூங்கினா என்ன ஆகும்? சீட்டு கிழிந்து விட்டது. கதிரவனுக்கு உலகில் நடப்பது எதுவும் தெரியாது. அவன் ஒரு புத்தக பூச்சி. சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வது இன்று அது வழக்கில் இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன வரும்? மலையேறி விட்டது. முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான். அவன் பெருஞ்செலவாணி. ஓகே, கீழே ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, மரபு தொடர்கேற்ற பொருளை தேர்ந்தெடு. இளங்கோவின் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வந்தனர். இதில் எதை குறிக்கிறாங்க? வாழை பயிரிடுதல் அதுவா, இல்லை பரம்பரையாக, அல்லது பயிர் தொழில் தாளம் போடுதல்? வேளாண்மை தொழில் செஞ்சு வராங்க, வாழையடி வாழையாகன்னு சொல்லிட்டாங்க. இதோட உட்பொருள் என்ன வரும்? பரம்பரையாக. அடுத்து, மரபு தொடர்கேற்ற பொருள். எம்ஜி ராமச்சந்திரன் திரைவானில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டி பறந்தார்னா என்னன்னு பார்த்தோம்? தண்ணி புகழோடு விளங்குதல். அடுத்து, எம்ஜிஆர் திரைத்துறையில் அதே கொஸ்டின் தான், புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து, பச்சை பொய்னா பேச்சில் பொய், உண்மையற்ற பொய், ஏமாற்றுதல், முற்றிலும் பொய். பேச்சில் பொய் ஓகே தான், ஆனால் பச்சை பொய்னா என்ன சொல்லுவோம்? முற்றிலும் பொய் பேசுறது. அப்போ முற்றிலும் பொய், இதுதான் சரியான விடை. ஓகே, இதோட மரபு தொடரோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 2025 நிறையா மரபு தொடர் கேட்டிருந்தாங்க. கக்கல் கரிசல், அடரடி படரடி, அந்த மாதிரி சோர்ஸ் 1953 சோர்ஸ் புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.